சோலோவாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆலப்புழா போட் ஹவுஸில் ஒரு 7 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வர முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கண்டிப்பாக போக முடியும். நான் ரீசெண்டாக போயிட்டு வந்தேன். அதுவும் 400 ருபீஸில் போயிட்டு வந்தேன். எப்படி போனேன் அப்படின்ற டீட்டெயிலாம் உங்களுக்கு தரேன். அதுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆலப்புழா ரயில்வே ஜங்ஷன் வந்துடுங்க. வந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா அங்கே லோக்கல் ஆட்டோஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஆட்டோவை புக் பண்ணிட்டு கூட போகலாம். இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும் அப்படின்னா வெளியவே பார்த்திங்கன்னா மினி பஸ் ஒன்று இருக்கும் க்ரீன் கலரில். அங்கே போயிட்டு கண்டக்டர்கிட்டையோ இல்லை டிரைவர்கிட்டையோ போட் ஜெட்டி போகுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. இதுக்கு சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 13 ருபீஸ் தான் என்கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. போயிட்டு நீங்கள் ரொம்ப பக்கத்தில் இறங்கிடலாம். ரொம்ப நீங்கள் அலையணும்லாம் அவசியம் இல்லை. உங்களை அந்த போட் ஜெட்டியில் இறக்கி விட்ருவாங்க. ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரம் போனதுனால அங்கே இருந்த லோக்கல் போட்டெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க போட்டு தான் சிகாரா போட்டுன்னுவாங்க. இதில் ஒரு 5 or 6 மெம்பர்ஸ் போவாங்க. இது ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல்றாங்க. இதோட அமௌண்ட்டு கொஞ்சம் ஹை தான், ஒரு 3000 அபோன்றாங்க. பட் எனக்கு அது எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி பாருங்கள். நான் சோலோவாக போனதுனால கவர்மெண்ட்டோட வேகா அண்டு டாப் டக்கர் போட்டை தான் நான் புக் பண்ணியிருந்தேன். இந்த போட்டு பார்த்திங்கன்னா முன்கூட்டியே ஒரு 1 month பிஃபோராக நான் என்கொயரி பண்ணி நான் புக் பண்ணிட்டேன். ஏன்னா இது ப்ரீ புக்கிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம போக முடியும். இதுக்கு நீங்கள் அங்கே ஆன் ஸ்பாட்டில் போய் அமௌண்ட்டு கொடுத்தா போதும். அங்கே ஜிபேலாம் கிடையாது. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வேகா போட், டாப் டக்கர் போட். இந்த 2 போட்டு தான் கேரளா கவர்மெண்ட் ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மைக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நான் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒன் டே நீங்கள் சோலோவாக ஃபீல் பண்ணுறீங்க, தனியாக போனால் போர் அடிக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நான் சோலோவாக நிறையா ட்ரிப் போயிருக்கேன். பட் இந்த ட்ரிப் எனக்கு ஒரு மறக்க முடியாத ட்ரிப். ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியாக போன ஒரு ட்ரிப் இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த போட்டு பார்த்திங்கன்னா நார்மல் சீட்டாக தான் இருக்கும். ஸோ சீட்டை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு 1 hour தான் நீங்கள் சீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சீட்டில் இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் பார்த்திங்கன்னா பாட்டு பாடுவாங்க. இருந்த பீப்புளெலாம் டான்ஸ் ஆட எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. செம்மையாக இருந்தது. ஸ்டாஃப் செம்மையாக கம்பெனி கொடுத்தாங்க. செம்ம வைப்பாக இருந்தது. நீங்களும் ஒன் டே போய் பாருங்கள். உள்ளே ஃபுட்டு தந்துடுவாங்க. ஆஃப்டர்நூன் ஃபுட்டு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். நான்வெஜ் மீல்ஸ், வெஜ்ஜும் இருக்குது. அப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை தருவாங்க. அது 120 ருபீஸ் தருவாங்க. வேணுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இங்கே தான் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதான் வேகா போட். வேகா போட் பார்த்திங்கன்னா ஏசி அண்ட் நான் ஏசி இருக்குது. நான் போனப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருந்ததுனால நான் ஏசி புக் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் டாப் டக்கர் போட்டில் ஏசி கிடையாது. வேகா போட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேகா போட் ரெடி ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. 2 போட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணி அங்கே ஸ்டாஃப் எக்ஸ்பிளைன் பண்ண இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனால் மலையத்தில் தான் ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு சொல்கிறது என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ഉച്ചഭക്ഷണത്തോടൊപ്പം നമ്മൾ യാത്ര പുനരാരംഭിക്കുന്നത് ലോക സഞ്ചാര ഭൂപടത്തിന്റെ പ്രഥമവും പ്രധാനമായി സ്ഥാനം പിടിച്ചു പറ്റിയ കായൽ കാർഷിക വിനോദ സഞ്ചാര கீழே நல்லா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் நான் மேலே வீடியோ எடுக்கணுன்ட்டு மேலே வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா போட்டு ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு சின்ன வழி மாரி ஒரு ரோடு மாரி தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் போய் இது ஒரு பெரிய லேக்கில் போய் ஜாயிண்ட் ஆகும். ஜஸ்ட் அது போகிற சின்ன வழி. இது ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன போட் இருக்குது. இப்போ உள்ளே நாங்கள் ஜாயிண்ட் ஆகிட்டோம் அந்த லேக்கில். இதான் என்ட்ரன்ஸ். இது பார்த்திங்கன்னா நிறைய போட் ஹவுஸ், ப்ரைவேட் போட் ஹவுஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. பாருங்கள், நல்லா கிராண்டாக சூப்பராக இருந்தது. லேக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. நீங்கள் சும்மா லேக்குன்னு சொல்லாமல் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துனா கடலுக்கு நடுவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்குல அந்த அளவுக்கு லேக் இருக்கும். போக வீடியோ பாருங்கள். இப்போ உள்ளே நாங்கள் இங்கே தான் என்ட்ரன்ஸ். அப்படியே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் அந்த லேக்குள்ளே. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் போட்டிங்லாம் இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் லேக் என்ட்ரு ஆகிட்டோம். அந்த சிகாரா போட்டுன்னு சொன்னால இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகணுன்னு நினைக்கிறேன்.
யா லேக் பாருங்கள். கண்ணு கெட்டின வரையும் வந்து பார்த்திங்கன்னா லேக் தான். இன்னும் தூரமாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் அந்த இடத்துக்கு நாங்கள் போவோம். பார்த்திங்கன்னா அங்கங்கே போட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ ஒரு கடலுக்கு நடுவில் இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் போக போக பார்த்திங்கன்னா நடுக்கடல் இருக்கிற ஃபீலே கொடுக்கும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு கடலுக்கு நடுவில் இருந்த ஃபீல் தான் இருக்கும். ஓகே, கீழே வந்து டான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே போகலாம் வாங்க. ஓகே, செம்ம ஃபன்னாக இருந்தது. ஓகே, ஃபன்னு முடிஞ்சோடனே மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ஜஸ்ட்டு வாக் பண்ணிட்டு வரலாம். ஃபுல்லாக வந்து உள்ளேயே செம்ம ஃபன்னு, செம்ம டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு வாக் போகணும் அப்படின்னு நினச்சா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல இறக்கி விட்டாங்க. ஒரு 1/2 hour டைம் கொடுத்தாங்க. ஸோ நம்ம அந்த இப்படி தான் இருக்கும். சுற்றி வெறும் வந்து செடி தான் இருந்தது. செடினா சுற்றி தண்ணி, நடுவில் வந்து சின்ன லேண்டு, அதில் ஃபுல்லாக வந்து சின்ன காடு மாரி இருந்தது. சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது எல்லாமே ஃப்ரீ தான். சின்ன பார்க் நம்ம சின்னதாக நம்ம ஏரியாவில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பார்க் மாரி தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து அங்கே ஒரு ஊஞ்சல் கிடச்சிது. நான் அதில் வந்து ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அரௌண்ட் 15 to 17 கிலோமீட்டர் நடுவில் ஒரு லேக்குக்கு நடுவில் ஒரு லேண்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபார்மருக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து தான் கேரளாவுக்கு தேவையான டைம் 4 o'clock ஆகிடுச்சு. ட்ராவல் முடிய போது எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக எல்லாம் வந்து சேர்ந்து பாட்டு பாடி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வரும்போது சொல்ல வந்தேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலி மாரி ஆயிடுச்சு. ஸோ செம ஃபன்னாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடி எல்லாத்தையும் ஃபன் பண்ணாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த ட்ரிப்பு வந்து செம்ம போரிங்காக இருக்கும். செம்ம ஃபன், டான்ஸு, பாட்டு பாடி நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து இது இப்போதான் கிடைக்காது. தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் கேரளா, நல்லா பண்ணியிருக்காங்க.